வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து லக்ஷ்னா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய டெலிவரி அப்டேட் பற்றி தான். ஸோ நான் வந்து டெலிவரி வந்து என்ன பேபி அப்படிங்கிறதெல்லாம் ஜெண்டர் இன்னும் நான் ரிவீல் பண்ணல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எனக்கு என்ன பேபி பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஏன் இது ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ரெகுலராகவே உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் வந்து எதுவுமே போடவே இல்லை. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்னால் ஃபுல்லாகவே வீடியோஸ் போட முடியல. அண்ட் தென் கொஞ்சம் வீடியோஸ் தான் பேபி ஷவர் மேரேஜ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் தான் போட்டுருந்தேன். மற்றபடி எல்லாமே ரெசிபீஸை தான் போட்டுருந்தேன். ஆக்சுவலாக நான் அந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணமே வந்து என்னென்னா, ஸோ நம்ம வந்து சும்மாவே இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்மளை என்கேஜாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்மளை ஈஸியாக வந்து ஒருத்தவங்களை வந்து கோவப்படுத்திடலாம், ஈஸியாக வந்து அழ வச்சிடலாம். ஆனால் ஒருத்தவங்களை வந்து சட்டுன்னு வந்து சிரிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த சேனலே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னோடய காமெடி வீடியோஸ் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான். ஸோ நான் வந்து வீடியோ வந்து எதுவும் ரெகுலராக நான் வந்து இந்த 1 இயராக 2 இயர்ஸாக எந்த ஒரு அப்டேட்ஸும் நான் வந்து கொடுக்கல. ஒரு 1.5 இயர்ஸாகவே நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து கொடுத்தேன். ஸோ பார்க்குறவங்க வந்து பார்க்குறீங்க. நான் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, நான் வந்து மணிக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ வந்து நான் வந்து இந்த யூடியூப் வந்து வரல. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து யூடியூப் வந்து வந்ததே. அண்ட் தென் ஹோம் மேக்கராக இருக்கிறத தாண்டி வந்து நம்மளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ நம்மளும் வந்து எல்லா ஹோம் மேக்கர்ஸும் இதுக்காக தான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாராலையும் வந்து நினச்ச உடனே வந்து பெரிய யூடியூபராக வந்து ஆகிட முடியாது. அது வந்து அவங்களோட லக்கை பொறுத்து தான். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் என்னால் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியல. ஹியர் ஆஃப்டர் வந்து நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து கொடுக்குறத வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோடய ரெகுலர் வியூவர்ஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த வீடியோ. அண்ட் தென் என்னோடய ஹெல்த் அப்டேட் பற்றி தான். ஸோ எனக்கு வந்து என்ன பேபி பிறந்திருக்காங்க அப்படின்னா வந்து பாய் பேபி தான். பாய் பேபி வந்து எனக்கு வந்து ஆனால் பிஃபோரே வந்து தெரியும் பாய் பேபி தான் பிறக்க போகிறாங்க அப்படிங்கிறது. அது வந்து எதனால் அப்படிங்கிறது வந்து நான் வந்து லேட்டர் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பாய் பேபி தான் எனக்கு வேணும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் முன்னாடி வந்து எனக்குலாம் என்ன தோணுன்னா, கேர்ள் பேபி, ஏன்னா நானே அஸ் அ கேர்ளாக இருந்து நிறைய இடத்துல வந்து ஒதுக்கப்பட்டிருக்கேன், அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து இருந்தாலும் சரி, நம்ம தான் அப்படி இருக்கிறோம், நமக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்தாலும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் ஆனால் என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னோடய ஹஸ்பண்டோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 2 கேர்ள் பேபிஸ் தான். எனக்கு வந்து பாய் பேபிங்கிற தாட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நானும் பாய் பேபி வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பட் கேர்ள் பேபி இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு தாட்டும் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு 90% வந்து நான் வந்து பாய் பேபி தான் வேணும், இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லா அம்மாவுக்குமே பாய்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கும், டேடின்னா கேர்ள்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு விஷ் வந்து இருந்தது. ஆனால் கேர்ள் பேபி வந்து அவாய்ட் பண்ணணும், கேர்ள் பேபினா அவங்க மேலே கோவத்தை கட்டி வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட்டெல்லாம் இல்லை. ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து எனக்கு வந்து பாய் பேபி தான் பிறந்திருக்காங்க. அதில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. எனக்கு என்ன டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, November 3 வந்து ஆக்சுவலாக என்னோடய லாஸ்ட் பீரியட்ஸ் வச்சு அந்த டேட் வந்து November 3. பட் ஸ்கேன் ரிப்போர்ட் படி வந்து November 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து டாக்டர் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு வந்து பிஃபோரே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆகிரும் அப்படின்னா November 3 வந்து உங்களுக்கு பிறக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் செக்கப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து நான் கரெக்டாக எனக்கு November 3 வந்து பெயின் வந்துருச்சு. மைல்டு பெயினாக இருந்துச்சு. நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணோம், ரெகுலர் செக்கப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ போகும்போது வந்து எனக்கு வந்து ஓகே, உங்களுக்கு வந்து சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து உடனே அட்மிட் ஆகிட்டோம். ஸோ எனக்கு November 4 நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூனே வந்து பேபி வந்து பிறந்துட்டான். இந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து பேபி வந்து பிறந்ததுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக
இருந்தது வந்து என்னோட டாக்டர் தான். ஸோ அவங்கள வந்து நான் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நான் வந்து தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து என்னை வந்து நல்ல விதமாக ட்ரீட் பண்ணது, எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையுமான்னு தெரியாது. நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்ததுமே புதுசு தான். எனக்கு வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருமே எனக்கு வந்து எந்த சஜஷனும் கொடுக்கல. இந்த டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த ஏரியாவில் யாருமே தெரியவே தெரியாது. ஜஸ்ட்டு நான் வந்து கூகுள் பண்ணி தான் அவங்கள போய் நான் விசிட் பண்ணதே. ஃபஸ்ட்டு விசிட்லேருந்து எனக்கு லாஸ்ட்டு விசிட் வரைக்குமே வந்து எப்பொழுதுமே வந்து என்னை நல்லபடியாக பேம்பர் பண்ணிக்கிறது, கேர் பண்ணிக்கிறது, நம்மளை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறது. ஆக்சுவலாக அவங்க ப்ரொஃபஷனில் இருந்து நம்மளை வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கிற அவசியம் வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்குமே என்னை வந்து நல்லபடியாக ட்ரீட் பண்ணுது. நான் வந்து பார்த்த கேர்ள்ஸ் எல்லாமே வந்து நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி, நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுற மாதிரி, நம்மளை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணி நினைக்கிற மாதிரி, இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் நான் இது வரைக்குமே என்னோடய லைஃப்பில் வந்து நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அதையும் தாண்டி என்னோட ஏஜ் வந்து நியர்லி 30 இப்போ நான் நெருங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 இயர்ஸ்லேயே வந்து எனக்கு இப்போ தான் வந்து கேர்ள்ஸ்னால் இப்படியும் இருப்பாங்களா, இந்த மாதிரி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸும் வந்து நல்லபடியாக ட்ரீட் பண்ணுற கேர்ள்ஸையும் வந்து நான் இப்போ தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். அதுக்கு வந்து நான் இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து நிச்சயமாக வந்து நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம நல்லது பண்ணியிருப்போம், நல்லது நினச்சிருப்போம், ஆனால் நமக்கு வந்து நல்லது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து மொத்த உருவமாக வந்து எனக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து எனக்கு வந்து என்னோடய டாக்டர் வந்து கிடைச்சது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா டாக்டர் வந்து தேன்மலர். ஸோ இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக வந்து நான் வந்து இந்த ப்ரெக்னென்சி வந்து டெலிவரி வந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நல்ல எமோஷ்னல் சப்போர்ட் வந்து என்னோடய டாக்டர் கொடுத்தாலும் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுங்கிற ஒரு 50% அஷூரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் வந்து நார்மல் தான் ஆகணும், இல்லை சி செக்ஷன் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் எதுவுமே வந்து நான் மைண்டில் வச்சுக்கவே இல்லை. எனக்கு வந்து அந்த பெயினை வந்து நம்ம வந்து நல்லா வந்து கோ த்ரூ பண்ணணும், அதை வந்து போல்டாக வந்து நம்ம வந்து இது பண்ணி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். லாஸ்ட் மினிட் வரைக்குமே நான் வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். ஆனால் எல்லாருக்குமே அந்த பெயின் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு வந்து எந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அப்படிங்கிறது, அந்த இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. எனக்குமே வந்து பெயின் வந்து மைல்டாக தான் இருந்தது தவிர அதுவே நான் வந்து பீரியட்ஸ் பெயின் மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் லைட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஃபீல் பண்ணேன். ஆனால் அது வந்து கம்மியான பெயினாக இருக்கும்போது வந்து நமக்கு வந்து இதுதான் பெயினா, இதுதான் டெலிவரி பெயினா அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு அசம்ஷனும் நம்மளால் பண்ண முடியல. ஆஃப்டர் தட் அந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த பெயினை தாங்கிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதே வந்து நமக்கே வந்து டவுட்ஃபுல்லாகி நம்மளே வந்து சி செக்ஷன் போகலாம் அப்படிங்கிற தாட்டே நம்ம எல்லா கேர்ள்ஸ்க்குமே வரும். ஸோ எனக்குமே அந்த தாட் வந்துச்சு. அந்த தாட்டு என்னால் முடியலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு நானுமே போனேன். ஈவன்டும் ஒரு 1 hour பெயின் தான். அந்த 1 hour பெயின் கூட பேர் பண்ண முடியாமல் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு போவோம். இருந்தாலும் நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸை நீங்கள் உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து எனக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ ரொம்ப வந்து பேஷன்ஸாக நடந்துக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து டெலிவரி டைமில் வந்து நர்சஸ்மே வந்து நம்ம மேலே கோவப்படுவாங்க, இதான் என்ன இந்த பெயின் கூட தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் அந்த நேரத்தில் வந்து ஃபீல் பண்ண வைப்பாங்க. பட் எல்லா நர்ஸுமே சரி போலைட்டாக டாக்டருமே சொன்னாங்க, உங்ககிட்ட நர்ஸ் கூட உங்ககிட்ட இதாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஹாஷாக சிலர் இருப்பாங்க, சிலர் வந்து சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து டாக்டர்ஸும் சரி நர்ஸும் சரி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக தான் என்ன வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இல்லாட்டி என்னால் வந்து இதை வந்து முடிச்சிருக்க முடியுமா, நல்லபடியாக நார்மல் டெலிவரி கொண்டு வந்திருக்க முடியுமாங்கிறது தெரியாது. நானுமே அந்த நேரத்தில் வந்து அவங்க மேலே வந்து கோவப்பட தான் செஞ்சேன். டாக்டரை தாண்டி நர்சஸ் மேலாம் எனக்குலாம் வந்து அப்படி ஒரு இரிட்டேஷன், அவங்க வந்து பெயினில் வந்து நம்மளை டச் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணேன், அவங்க மேலே கோவப்பட்டேன். ஆனால் ஆஃப்டர் டெலிவரி வந்து எனக்கு அவங்கள பார்க்கும்போது வந்து ஐயோ இவங்க மேலே கோவப்பட்டோமே அப்படிங்கிற ஒரு தாட்டு, ஒரு கில்ட்டு வந்து எனக்கு இருக்க தான் செஞ்சது. ஸோ வந்து நிச்சயமாக இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்பெஷலாக வந்து தேங்க் பண்ணோன்னா என்னோடய டாக்டர் 2 பேருக்கும் அண்ட் தென் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான். அவங்களும் வந்து எனக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, என் கூட இருந்தாங்க. ஸோ நமக்கு எமோஷனலாக ஒருத்தவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும்போது வந்து நம்மளுமே இன்னுமே நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த பெயினை வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் தோணும். இல்லை நம்மளே வந்து எப்படி நம்ம இந்த பெயினை தாங்குவோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம்
இருந்தோன்னா கட்டாயம் நம்மளால் வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா மற்றவங்க நமக்கும் அது வந்து கஷ்டம், நம்ம ரிலேட்டிவ்ஸோ நம்ம ஹஸ்பண்ட் கூட இருக்கிறாங்க, வேறு பேரண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்குமே அது வந்து கஷ்டம். ஸோ வந்து இது தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, என்னோடய ஃபுல் ப்ரெக்னென்சி வந்து நான் எப்படிலாம் நார்மல் ஆகிறதுக்காக நான் அதாவது 100% ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மல் தான் வேணும்னு நிறைய பேர் மாதிரி அடமெண்ட்டாக இல்லை, எது வந்தாலும் ஓகேன்னு தான். ஆனால் நார்மல் பாசிபிளாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ஒரு சில விஷயங்கள் டயட்டு விஷயம், அப்புறம் வந்து எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் வாக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.